சன்ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ முக்கியம்? ஸோ இட் இஸ் a வெரி குட் கொஸ்டின். ஏன்னா இப்போ தான் நம்ம சம்மர் அந்த ஸ்டார்டிங் வந்துருச்சு. பட் நம்மளுக்கு அந்த ஹீட்லாம் இப்போவே தெரிய ஆரம்பிருக்கு இல்லையா? ஸோ மெயினாக வந்து என்னென்னா சன்ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு இந்த டேனிங் அப்படின்னு வந்துட்டு நிறைய பேருக்கு சம்மர்னாலே ஃபஸ்ட்டு அதை தான் யோசிப்பாங்க. ஐயோ என் ஸ்கின் டேன் ஆயிடும் அப்படின்ட்டு. ஸோ அதனால சன்ஸ்க்ரீன் யூஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லாமல் தெர் இஸ் அ கான்செப்ட் கால் ஃபோட்டோ ஏஜிங். அதாவது லைட் வந்துட்டு நம்ம தோல் மேலே பட என்ன ஆகும்னா ஸ்கின் வந்துட்டு ஃபாஸ்டராக ஏஜ் ஆகும். ஏன்னா கொலாஜன் டீக்ரேடேஷன் ஆகிட்டே இருக்கிறதுனால நார்மலாகவே நம்மளுக்கு வயசு ஆக ஆக அந்த கொலாஜன் வந்துட்டு டிக்ரீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே சன்ஸ்க்ரீன் வந்துட்டு நம்மளுக்கு ஃபோட்டோ ப்ரொடெக்டண்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு லைட் எக்ஸ்போஜர் இருக்கும்போது நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணோன்னா அந்த ஃபோட்டோ ஏஜிங் அப்படின்ற கான்செப்டை வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி வைக்கலாம். அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி இந்த டேனிங் ப்ரிவென்ஷனுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து ஹெல்ப் பண்ணும். ஆஃப்கோர்ஸ் சன்ஸ்க்ரீன் மட்டும் கிடையாது, தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து துப்பட்டா போட்டு கவர் பண்ணுறோம், அம்ப்ரெல்லா. இப்போ அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சம்மர் சீசன் அப்போ பெரிய அந்த ப்ராட் பிரிம்ட் ஹேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நல்ல வைட் பிரிம்மோடு இருக்கும். ஸோ அதை அந்த சன்னோட லைட் வந்து நம்ம தோல் மேலே முடிஞ்ச அளவுக்கு படாத மாதிரி இருக்கும். சிமிலர்லி ஐ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நல்ல வைட் ஃப்ரேம்ட் சன் கிளாஸஸ் வந்துட்டு யூஸ் பண்ணோம்னா அந்த ஐயை சுற்றி இருக்கிற ஸ்கின் வந்துட்டு டார்க்கன் ஆகாமல் எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சம்மர்னு மட்டுமே இல்லை, ஈவன் வென் இட் இஸ் ரெய்னிங் க்ளவுடி டேயாக இருந்தாலுமே நம்மளுக்கு லைட் வந்துட்டு தான் இருக்கும். அதோட இன்டென்சிட்டி நம்மளுக்கு அந்த க்ளவுட்ஸ்னால மழைனால கம்மியாக தெரியுமே தவிர்த்து ஆல் த்ரூ த இயர் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் வந்து கண்டிப்பாக முக்கியம்.